இன்றைக்கி நாம் பச்சரிசி மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த பச்சரிசி மாவு அதிரசம், இடியாப்பம், கொழுக்கட்டை, முறுக்கு இது எல்லாமே செய்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன். அதிரசத்துக்கும் மற்றதுக்கும் வந்துட்டு அந்த மாவு வந்து ப்ரிப்ரேஷன் கொஞ்சோண்டு மாறும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரேஷன் பச்சரிசி இல்லைனா கடையில் இட்லி பண்ணுறதுக்கான பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைனா தோசை அரிசின்னு சொல்லிட்டு கிடைத்தாலும் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா 5020 பலகார பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அரிசியில் தான் நல்லா மாவு வரும். ஸோ நம்ம வந்துட்டு கடையில் வந்துட்டு இட்லிக்கு போடுற பச்சரிசின்னு கேட்டோன்னா அது வந்து ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும், 28 ரூபா 30 ரூபா அப்படி இருக்கும். அதுதான் வந்துட்டு நல்லா வந்து மாவு அதிரசத்துக்கு, முறுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மாவாக வரும். ஸோ வேறு வந்து நம்ம 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் ரேஞ்சில் வாங்குகிற அரிசி வந்துட்டு நம்ம பொங்கல் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு, பிரிஞ்சி இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இதுக்கு வாங்க மாட்டோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு 1.5 மணி நேரம் வரலாம் ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா கழுவணுன்னா ஒரு 2 வாட்டி கழுவினாலே நல்லா க்ளீன் ஆகிடும். ஒரு 1.5 மணி நேரம் ஊறின பிறகு இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன். பாருங்கள், லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே அது உடையுது. நம்ம ஊற வைக்கிற டைமை விட இந்த மாதிரி அது உடையிற மாதிரி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இல்லைனா 1 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மசீர மாதிரி இருக்கும். ஸோ அதிரசம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஃபேன் காற்றுல நம்ம இப்படி ஆற வச்சாலே போதும். ஸோ 10 நிமிஷம் ஆறுனாலே நம்ம அதிரசத்துக்கு மாவுக்கு அரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கும் போது மாவு வந்து ஈஸியாக வந்துட்டு கிரைண்ட் ஆகிடும். நம்ம வீட்லேயே மிக்சியில் கூட ஈஸியாக அரைச்சிடலாம். 1 ஹவர் கழிச்சுட்டு நம்ம இதை அரைக்கலாம். ஸோ நான் இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுவே அதிரசத்துக்குன்னா நம்ம வந்து 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல காய வச்சாலே போதும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதிரசம் பண்ணுறதா இருந்தால், இடியாப்பம் பண்ணுறதா இருந்தால், இல்லைனா முறுக்கு பண்ணுறதா இருந்தால் நம்ம மாவை இந்த மாதிரி சலிச்சுக்கணும். வேறு கொழுக்கட்டை, புட்டு அதுக்கெலாம் வந்துட்டு மாவை சலிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம முறுக்கு பண்ணுறோம் இல்லை அதிரசம் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம மாவு வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலே போதும்னு சொல்லுவாங்க. பட் வந்து இடியாப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி ஃபைனாகவே அரைச்சிட்டோன்னா அதிரசத்துக்கு நல்லாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் குறைன்னு இருந்ததுன்னா மாவு சம்டைம்ஸ் வந்து அதிரசம் பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணோன்னா. நம்ம இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணுறோம் இல்லைனா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் அரிசி மாவு, என்ன ரெசிபிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் மாவை நம்ம வறுத்துக்கணும். ஸோ அந்த மாவுலேருந்து அந்த ஈரப்பதம்லாம் வந்துட்டு லைட்டாக ஆவியாகி வெளியே போகும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரலும் நீங்கள் வறுக்கணும். அந்த மாதிரி ஆவியாக ஆரம்பித்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த ஆவியாகிறது ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதில் சின்ன சின்னதாக கட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதோடு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா அந்த கட்டியாக இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு பூஞ்சனம் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அது எல்லாத்தையும் வந்து நம்ம சலிச்சிக்கலாம். நம்ம இன்கேஸ் முறுக்குக்காகலாம் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டியோடு இருக்கிறத யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த இடத்துலலாம் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை இன்னொரு வாட்டி சலிச்சிக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 2 வாட்டி சலிக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு சலிச்சிட்டு அதிரசத்துக்குன்னா அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லை இடியாப்பத்துக்காக அப்படின்னா இன்னொரு வாட்டி வந்து நம்ம வறுத்த பிறகு இன்னொரு வாட்டி சலிக்கணும். ஸோ இதுவும் வந்து அகெயின் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் சேஃபர் சைடு இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு 1 மந்த்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அரைச்சிக்கிட்டோம்னா பெஸ்ட்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, முறுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த சமயத்தில் அப்போவே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிட்டு முறுக்கு பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம்.